தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக காஞ்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் திமுக அரசை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். அதேபோல செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் உட்பட 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராகவும் பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் FIR பொதுவெளியில் வெளியானதற்கு காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த போராட்டத்திற்கு செங்கல்பட்டு துணை கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை அக்கட்சி பெண் நிர்வாகிகள் அச்சிட்டு துண்டு பிரசுரங்களாக காவல்துறையினரின் அனுமதியின்றி பொதுமக்களுக்கு வழங்கியதாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்தை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகள் போராட்டங்களை நடத்தினர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு மதுராந்தகம் GST சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்தை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை கைது செய்தனர். இந்த மறியல் போராட்டம் காரணமாக செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு அடுத்த ஒத்திவாக்கம் பொன்விளைந்த களத்தூர் கிராமங்கள் இடையே ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ரயில்வே மேம்பாலத்திற்காக ஒத்திவாக்கம் பகுதியில் ராட்சச தூண்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. மேம்பாலம் கட்டுமான பணி நடைபெறுவதால் செங்கல்பட்டில் இருந்து ஒத்திவாக்கம் வழியாக திருக்கொள்ளக்குன்றம் கிராமத்திற்கு செல்லக்கூடிய கனரக வாகனங்களுக்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய பேருந்து சேவைகளும் பாதிக்கப்பட்டது. மேம்பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் ஒத்திவாக்கம் பொன்விளைந்த களத்தூர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக மாறி கடும் சேதமடைந்துள்ளது. அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விரைவில் சாலை சீர் செய்து தருவதாக உறுதி அளித்த பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் ஒத்திவாக்கம் பொன்விளைந்த களத்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழகம், செங்கல்பட்டு மாவட்ட பூப்பந்தாட்ட கழகம் மற்றும் சந்துரு பூப்பந்தாட்ட கழகம் இணைந்து மாவட்ட அணிகளுக்கு இடையேயான 70வது மாநில சீனியர் பூப்பந்தாட்ட பட்டய போட்டிகள் துவக்க விழா நடைபெற்றன. இப்போட்டியில் தமிழகத்தின் 30 மாவட்டத்தை சேர்ந்த 30 பூப்பந்தாட்ட அணிகள் பங்கேற்கின்றன. நாக் அவுட் முறையில் நடைபெறும் இப்போட்டியில் வெற்றி பெறும் 2 அணிகளுக்கு வெள்ளிக்கோப்பை பரிசாகவும், மேலும் அடுத்த மாதம் கர்நாடகாவில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழ்நாடு அணி சார்பில் 10 வீரர்கள் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெறும். இந்த துவக்க விழாவில் காமெடி நடிகர் KPY பாலா, பூப்பந்தாட்ட நிர்வாகிகள், வீரர்கள் கலந்து கொண்டனர்.